என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து ஊற்றி உட்காரும்போது தான் மணி அடித்தப்போ அவங்க எல்லாரும் வரிசையாக லைனில் உள்ளே வந்து சாப்பிட்றது பார்க்கும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. அந்த டயர்ட்னஸே மறந்துடுச்சு. ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து தாத்தா பாட்டி எல்லாருக்குமே ஸ்பெஷலாக ஒரு ஃபீஸ்ட் பண்ணியிருந்தோம் வெஜிடேரியனில். அண்ட் அவங்களுக்காக அவங்களோட ஸ்பெஷல் டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஒரு டேஸ்டியான மீல். அந்த ப்ராசஸே ஃபன்னாக இருந்தது, எக்ஸாஸ்டிங்காக இருந்தது. பட் இவங்களோட ஸ்மைல் பார்க்குறப்போ, இவங்களுக்கு நாங்கள் சர்வ் பண்ணுறப்போ இது கொஞ்சம் இன்னும் தாங்க இது நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ அந்த டயர்ட்னஸாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே போயிடுச்சு. மாமா இவனுக்கு கொஞ்சம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். எங்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவர்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். உண்மையிலே பட்டு சாரா இருக்கட்டும், ராம் செஃப்பா இருக்கட்டும், கூட இருக்க மென்டர் செஃப்பா இருக்கட்டும், பிரமாதமா ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஃபுட்டு, அதாவது நானே எதிர்பார்க்கல, வாசமா இருக்கு அந்த ஃபுட்டு. சமைச்சது மட்டும் இல்லாம நாங்க எங்க கையால பரிமாறுறது உண்மையிலே இது பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். நான் சீரியஸா என்னோட வீட்டுல கூட இது மாதிரி பண்ணது கிடையாது. கசின்ஸ் கூட வந்துட்டு ஒரு எங்கேயாச்சும் லாங் எங்கேயாச்சும் போயிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து சமைச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த ஒரு நாள் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். குழந்தைங்க அவங்கலாம் லிட்டரலா இங்க இருக்கிறவங்கலாம் குழந்தைங்க மாதிரி எல்லாரும் வேண்டி கேட்டுக்கொள்றோம். ஆமா, எங்களோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இங்க இருக்கிறவங்களுக்கு காசை விட யாருன்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேச மாட்டோமா, சாப்பிட்டியான்னு கேட்டா மட்டும் போதும். வாழ்க்கையில நான் ஸ்கூலு காலேஜ் வரைக்கும் கேட்ரிங் போயிட்டு எவ்வளோ பண்ணியிருக்கேன், அதை பரிமாறி இருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம எங்களை பரிமாறல. இதாவது நான் 29 வருஷம் செஞ்ச நான் எல்லா பாவமும் கழிஞ்ச மாதிரி இருக்கு மாப்பிள்ளை. எல்லாரும் மனசார வாழ்த்துட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் மீடியா பேசன்ஸ் அண்ட் சன் டிவி. இந்த எபிசோட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் மை பர்த்டே. அது வேற விஷயம். பட் ஆனால் சமைச்ச பாருங்க யாருக்கு, அம்மா அப்பா. எங்களோட சந்ததி எதுக்கு வர்ற சந்ததி எல்லாம் அம்மா அப்பா அவங்களோட கூட வச்சுருங்க. எப்போவுமே அம்மா அப்பாவை கைவிடக்கூடாது. சொந்தம் ஆனந்தம், பந்தம் பேரானந்தம், கண்ணே உன் விழியால் பிற கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்த பச்சை.